உங்களுக்கு திடீர்னு புது புது பாட்டங்களா வர்றாங்க சார். தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் பண்பாட்டிற்காக, தமிழ் கலாச்சார போராடி எல்லாரும் என் பாட்டன். எங்கேயோ பிறந்த எங்களை அடக்கி ஆண்ட கால்டுகள் உங்களுக்கு குருவா மாறலாம். ஏன் திராவிடம்னு சொல்லிட்டாரு. திராவிட தென்னிந்திய மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்னு திராவிடம்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒழுங்கா படிக்கல. வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தென்னாட்டில் வாழக்கூடியவர் திராவிடம் நினைச்சாங்க. அவன் மதராசி நினைக்கிறான். அங்க மதராசியா? உடனே திராவிடம் தூக்கிக்கிட்டு 50 வருஷமாக அந்த திராவிடத்தை தூக்கி கொண்டாங்க. கேரளாவில் வாழ்கிற மலையாளி தமிழர் நாஜி சம்பத்துக்கு நல்லா தெரியும். ஆந்திராவில் வாழ பக்கத்தில் பார்டர் வாழ்றவர், ஆந்திராவில் வாழக்கூடிய மக்கள் தெலுங்கர்கள், கர்நாடகாவில் வாழக்கூடிய மக்கள் கன்னடர்கள், குஜராத்தில் வாழக்கூடிய குஜராத்திகள், பஞ்சாபில் வாழக்கூடிய மக்கள் சீக்கிரம், தமிழ்நாட்டில் வாழ நான் மட்டும் திராவிடம். எப்படா இந்த கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்பிய ஒரே தலைவன் எங்களோட என்ன சென்றவன் சீமான் மட்டும். அது கணியன் பூங்குன்றன் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளுனார்ல, அதனால வந்திருப்பாங்க. நாங்கள் உலகம் தலைவி நேசிக்கிறோம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு. ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம். எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வாங்க, நல்லா வாழுங்க, தப்பே இல்லை.